பெரிய மனம் அப்படி மனசு தட்டணுங்கிற என்ன இருக்கு பாருங்க. எல்லாருமே எல்லா இடத்துலயும் தட்டுறாங்க. கை நிறைய தட்டுறது ரொம்ப ஆரோக்கியம், உடலுக்கு ஆரோக்கியம். அமெரிக்காக்காரன் ஆய்வு பண்ணி சொல்றேன், இன்னைக்கு மாரடைப்பு நோய் வராது, ரொம்ப காலம் நல்லா இருக்கிறோம்னா கை தட்டு கேட்கிறாங்க. அவர் அது மாதிரி உடல் நலத்திற்காக நல்ல விஷயங்களே கடைபிடிப்போம். கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை என்று அறைக்குள்ள போன மாதிரி போகாம அழகான இடம் வேள்விமலை சாரல் ஆகிய தேவ யாகம், பிரம்ம யாகம், பிதுர் யாகம், சதுர் யாகம், புத்திரகாமேஷ்டி யாகம், அஸ்வவேத யாகம், மானுட யாகங்கள், இப்படி பல யாகங்களை செய்துவிட்டால் கிடைக்கும் யோகம். யோகத்துக்கு விரோதியோ செய் போகம். போகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தை பெற்று அந்த யோகத்தாலே உள்ளம்பரிய கோயில், ஊனுடம்பை ஆலயம், வல்லபரானார்க்கு வாய்வோபுர வாசல், கள்ளப்புலனைந்தும் காணா மணி விளக்கே தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். கோயிலும் உடம்பு ஒண்ணுன்னு சொல்றாரு. உள்ளம் கோயிலும் உடம்பு ஆலயம், மூச்சு காத்தே சிவலிங்கம். அப்படின்னா என்ன? கோயிலும் உடம்பு ஒண்ணு. அப்படின்னா கோயிலை நினைக்கிறது மாதிரி மனித உடம்பை நினைக்கணும். யாரு கேட்கிறா? கேட்கவா ஆள் இல்லை, சொல்லவா ஆள் இல்லை. சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லை இந்த நிலையில. ஆனாலும் அவர் கட்டிய கோயில் சிதம்பரம் நடராசர் கோயில், உடம்பு வைத்தே கட்டிய கோயில் சிதம்பரம் நடராசர் கோயில். அந்த கோயிலும் மனித உடம்பு ஒண்ணு. எது போல? அந்த கோயில் இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகுத்தண்டு ஒண்ணு போல. ரெண்டுலையும் 32 இணைப்புகள் உண்டு. மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு 21,600. அந்த கோயில்ல வேயப்படுகிற தங்க ஓடுகள் 21,600. இந்த உடம்புல 72,000 தசை நாறுகள், நரம்புகள், நாடி நரம்புகள். அங்கே அடிக்கப்பட்டிருக்கிற ஆணி 72,000. இந்த உடம்பு நவதுவாரம் 9 வாசல்கள் கொண்டது. அதுபோல அந்த கோயிலும் 9 வாசற்படிகளை கொண்டது. இந்த உடம்புல இருந்து இதயம் இருக்கிற இடம் கருவறை, கோயில்ல சாமி இருக்கிற இடம் கருவறை. எல்லா கோயிலும் கதவு திறந்தால் சாமி கண்ணுக்கு தெரியும். நடராசர் கோயில் அப்படி இல்லை. உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று நடராசரை தரிசிக்க வேண்டும். காரணம், இந்த உடம்பு வைத்தே கட்டிய கோயில். இந்த உடம்பு 2 ஊரு, ஒன்னு வடக்கூறு, ஒன்னு இடக்கூறு. இடப்பக்கம் தான் இதயம் இருக்கு. இதயம் இருக்கிற இடத்தில் தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராசர் கோயில், தில்லைவனம் என்று பேர். ஆனால் இன்றைய ஆய்வாளர்கள் நடராசருடைய கால் பெருவிரல் இருப்பது பூமத்திய ரேகையில் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமி உருண்டை, இந்த உருண்டையில பூமத்திய ரேகை, அச்சரேகை, கடகரேகை, திருக்கரேகை எல்லாம் படிச்சமே அறிவியல் படிக்கும் போது அந்த வகையில இப்ப இருக்கிறது பூமத்திய ரேகையில கால் பெருவிரல் இருக்கு. என்ன அதிசயம்! 1008 கோயில், கோயில் சிவன் கோயில், 108 கோயில் பெருமாள் கோயில். கும்பகோணம் பக்கத்துல கோனேரி ராஜபுரம்ங்கிற ஒரு ஊரு. மன்னர் ஆட்சி காலத்துல மன்னர் ஒருத்தர் போய் சொல்றாரு, அங்க இருந்த சிற்பி இடத்துல பொழுது விடுகிறதுக்குள்ள 12 அடி நடராசர் சிலை செய்திருக்க வேண்டும் என்று கட்டளை. பதறுகிறார் சிற்பி. பொழுது விடுகிறதுக்குள்ள எப்படி ஐயா பஞ்சலோக சிலை செய்ய முடியும்? தங்கம், வெள்ளி, இரும்பு, ஈயம், பித்தளை இதெல்லாம் உருக்கி கருக்கட்டி வார்த்து எடுக்கிறதுனா சின்ன விஷயம் இல்லையே, ஒரு இரவுக்குள்ள செய்ய முடியுமான்னு தயங்குகிறார் சிற்பி. மன்னன் கட்டளை, பொழுது விடுகிறதுக்குள்ள சிலை இல்லை என்றால் பொழுது விடியும் போது உடம்புல தலை இருக்காதுன்னு உத்தரவு. மிரண்டு போன சிற்பியும் அவருடைய மனைவியாரும் பஞ்சலோகத்தை உருக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி உருக்கிற நேரத்தில் அங்க ஒரு பெரியவர் வர்றார், வயதானவர். வயதான பெரியவர் வந்து, ஐயா குடிக்க தண்ணி குடிங்கன்னாரு. தண்ணி இல்லையா, பக்கத்துல அக்கறையாரா இருக்கு, அங்க போய் குடிங்கன்னாரு. அவ்வளவு தூரம் நடக்க முடியாதியா, தண்ணி கொடுங்கன்னாரு. நான் கொடுக்க கூடாதியா, நான் ரொம்ப தாழ்ந்தவன், தண்ணி கிடையாதுன்னாரு. உடனே தாழ்ந்தவன் நான் சொல்லல, நீ ஏன் தாழ்ந்தவங்கிற, தண்ணியை கொடுன்னாரு. பக்கத்துல குழாயில வருது, போய் குடிங்கன்னாரு. அதுக்கெல்லாம் நடக்க முடியாது, தண்ணி கொடுன்னாரு. தண்ணி இல்லைன்னு மறுத்தாரு. அடுப்புல ஏதோ கொதிக்குது, அதையாவது கொடுக்கலாம் தானே, வெந்நீர் வச்சிருக்கிறியா அப்படின்னா, இல்லையா சிலை செய்யறதுக்காக பஞ்சலோகத்தை உருவிக்கிட்டு இருக்கிறேன், எதுவா இருந்தாலும் சரி குடியான்னு அவர் போய் கடன் எடுத்து குடிச்சிட்டாரு. குடிச்சிட்டு மறைந்த உருவம் தான் இன்று இருக்கும் கோனேரி ராஜபுரத்தினுடைய நடராசர் சிலை. என்ன ஒரு ஆச்சரியம்! 1008 கோயில்ல உள்ள நடராசர் சிவன் கோயில் இருக்க நடராசர் சிலை எல்லாம் கை ரேகை இல்ல. ஆனா கோனேரி ராஜபுரத்தில் உள்ள நடராசர் சிலையில கையில ரேகை, நரம்பு. அதுபோல மனிதனுக்கு எப்படி மறு இருக்குமோ அதுபோல அந்த இடத்துல ஒரு மருவும் இருக்கு. இப்படிப்பட்ட எண்ணற்ற அதிசயங்கள் இந்த நாட்டில் உண்டு. அது தமிழகத்துல உண்டு. பக்கத்துல பாருங்க, தஞ்சாவூர் பக்கத்துல கோயில் வெண்ணின்னு ஒரு ஊரு. அங்க இருக்கக்கூடிய சிவனுக்கு பெயர் கரும்பீஸ்வரர், ஈசனுக்கு பெயர் கரும்பீஸ்வரர். கருவறையில ஒரு மூட சர்க்கரையை கொட்டி வச்சாலும் எறும்பு தீண்டாது. அதுல இருந்து ஒரு கைப்பிடி அள்ளி கோபுரத்துக்கு வெளியில போட்டாங்கன்னா அடுத்த முன்னாடி லட்சம் எறும்பு வந்துருதாமே. என்ன ஒரு அதிசயம், என்ன ஒரு ஆச்சரியம்! இதற்கெல்லாம் பகுத்தறிவாளர்களுடைய பதில் நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து போல அரமனை கோழி முட்டாமிகள் உடைக்கி இருந்தாலும் இந்த நாட்டிலே அவ்வளவு அதிசயங்கள் இருக்கு. எத்தனை சொல்ல! கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் ஐயர் மலை என்ற மலைக்கு மேலே காகம் பறக்காது. இன்னும் எவ்வளவு சொல்றது பாருங்க. பக்கத்துல கும்பகோணம் பக்கத்துல தேன் உறிஞ்சும் பிள்ளையார்னு ஒரு பிள்ளையார், தலையில தேன் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அபிஷேகம் செய்யக்கூடிய தேன் ஒரு சொட்டு கூட வெளியில் வருவதில்லையாம். ஆனாலும் தலையில ஒரு துளி கூட துவாரம் இல்லை. இப்படி அதிசயங்கள் இருக்கு. நாகர்கோயில இருந்து கேரளா போற வரையில கேரளபுரம்னு ஒரு ஊரு. அரசமரத்தில் 4 பிள்ளையாரு. ஒரு பிள்ளையாரு 6 மாசம் கருப்பு, 6 மாசம் வெண்மை. இப்படி கருப்பு வெள்ளையாக மாறிக்கொண்டிருக்கிறார். அவர் வெள்ளையாக இருக்கும் பொழுது
திருவாரூரை அதுவும் நிறமாறிக்கொண்டே ஓடுகிறது. எவ்வளவு அதிசயங்கள் நம்ம நாட்டிலே உண்டு. ஒன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பொற்றாமரை குளத்துல மீன்கள் வாழாது. அதுபோல வைத்தீஸ்வரன் கோயில் புல்லருக்கு வேலூர் தவளையும் பாம்பும் வாழாது. இறைவனுடைய சாபம். இப்படி ஒவ்வொரு இடத்திற்கு ஒவ்வொரு அதிசயங்கள் இருக்கு. எண்ணற்ற அதிசயங்கள் இந்த நாடு முழுவதும். அப்படி உலகத்திலே சிறந்தது சிவாலயங்கள், சிவன் வழிபாடு, தொன்று தொற்ற வழிபாடு. இருந்தாலும் எல்லா சிவன் கோயிலையும் சிவலிங்கம் இருக்கணும், நந்தி இருக்கணும், கொடிமரம் இருக்கணும், வழிபடர்கள் இத்தனை இருந்தால் தான் சிவன் கோயில். இது எதுவுமே இல்லாம ஒரு சிவன் கோயில் இருக்கு. சிவலிங்கம் இல்லை, நந்தி இல்லை, கொடிமரம் இல்லை, பலிபீடம் இல்லை. எவ்வளவு உயர்ந்த ஸ்தலம் தெரியுமா? மிக புண்ணிய ஸ்தலம். எனது ஊருக்கு அருகில் இருக்கிறது, எனது தாதகாரில் இருக்கிறது. அதுக்கு யார் காரணம்? திருவாதவூர் என்ற பாண்டிய நாட்டில் பிறந்த, திருவாதவூரில் பிறந்த மாணிக்க வாசகரால் கட்டப்பட்ட திருப்பெருந்துறை என்ற ஆவுடையார் கோவில். திருவாசகம் பிறந்தது அங்கே. கோயிலுக்கு நந்தி இல்லை, சிவலிங்கம் இல்லை, பலிபீடம் எதுவுமே இல்லை. வீதியில போறவங்க சாமியை பார்க்கலாம். சாமி ஒளி வடிவமாக ஆத்மநாத சாமியாக காட்சி தருகிறார். அம்பாள் பெயரை யோகாம்பாள். வாய்ப்பு இருக்கிறவர்கள் எல்லாம் சென்று வாருங்கள், யோகம் கிட்டும். எங்க பதில பெண் குழந்தைகளுக்கு எல்லாம் யோகாம்பாள்னு பேர் நிறைய இருக்கு. அதனால இறைவனுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஆலயம் தொழுவது சாலவு நன்று, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது என்பது பழமொழி. அதுபோல கோயில் விளங்க, இப்படி பல பேருடைய குடும்பங்கள் விளங்க, திருவருள் புரிய இறைவனை நினைத்து இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கிறோம். இங்கு நாரதராக அளிக்கும் அன்பு மச்சான் கவிராஜ் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக கொண்டாடி. உடுக்கை இழந்தவன் கை போல இங்கே இடுக்கன் கலைவதான் நட்பு ஐயன் வள்ளுவன் வாய்மொழி. அதற்கிணங்க ஆடை அணிவித்து மரியாதை செய்த சுண்ணாம்பூர் கிராம பெருமக்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், மகளிர் மன்றத்தார்கள், இளைஞர் மன்றத்தார்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியும் வணக்கங்களும். சென்ற வருடம் இந்த மேடையிலே என்னை ராஜ நடிகராக அழைத்து மரியாதை செய்தீர்கள். இந்த வருஷமும் மீண்டும் என்னை நாரதராக அழைத்து மரியாதை செய்தமைக்கு உங்கள் எல்லோருடைய திருப்பாதங்களிலும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். அதை விட மிகுந்த வரவேற்பு சாப்பிடுற இடத்துல இந்த தாய்மார்கள் எவ்வளவு அன்போடு உபசரிச்சு எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு அந்த அதே சைவ சாப்பாடு நினைக்கிற போது பெருமையா இருக்கு. இந்த திருப்போணத்துக்கு அந்த பக்கம் போயாச்சுன்னா சைவம்னா என்னன்னு கேட்கற அளவுக்கு இருக்கு. ஆனால் இங்கே சைவ சாப்பாடு ரொம்ப மிகுந்த பக்தியோடு எங்களுக்கு வழங்கி அத்தனை உள்ளங்களுக்கு மிகுந்த நன்றி 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 நன்றி. தொடர்பும் அன்பு தம்பி ஜெயராஜனுடைய கலை குழுவின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. தென்னகமாம் இன்ப திருநாட்டில் ஏவியதோ கண்ணடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி எனும் தாதியிடம் உருவாகி ஏர் வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி
வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான் கடலூர் மாவட்டம் மருதூரிலே பிறக்கிறார். மருதூரிலே பிறந்த அந்த மகான் சொன்ன வார்த்தை வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அப்படி வள்ளலார் ஒரு நாள் திண்ணையில படுத்திருந்திருக்காரு. ஒரு களவாணி போய் உட்கார்ந்து ஒரு காதல இருந்த கடுக்கனை கலட்டி இருக்கிறேன். காதல 2 வயிற கடுக்க இருந்திருக்கு. கலட்டிக்கிட்டே இருக்கும்போது வள்ளலார் முழிச்சுக்கிட்டாரு. முழிச்சவர் எந்திரிக்கல. சரி ஏதோ பாவம் இல்லாத வெளியே முடுக்கு போட்டும் போ அப்படி விட்டு கொடுத்துட்டு படுத்திருந்தாரா. அப்புறம் யோசிக்கிறாரு அவரை ஒத்த கடுக்கனை கலட்டிட்டு விற்க கொண்டு போனா இன்னொரு கடுக்க எங்கன்னு கேட்பாங்கல்ல. பாட்டுல உளறிட்டானா திருடிட்டு வந்தான்னு தெரிஞ்சு மாட்டிக்கிட்டு பாவம் கொடுக்கற 2ஐயும் கொடுத்துருவோம் தூக்கத்துல புரண்டு படுக்கிற மாதிரி புரண்டு படுத்தாரா. திருடுறவனுக்கே புத்தி வந்துருச்சேன். உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சேன். வள்ளலார் எந்திரிச்சு யாருப்பா நீங்க உட்கார்ந்து அழுகிற என்ன காரணம்? ஐயா நான் திருட வந்தேன் உங்க கடுக்கனை கலட்டினேன் நீங்க பாரு இன்னொரு கடுக்கனையும் கொடுக்கணும்னு புரண்டு படுத்தீங்க. அப்பவே மனசு மாறிடுச்சு. இனிமே அந்த தவறு செய்ய மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு கும்பிட்டானா. ஆனா வள்ளலாருக்கு முன்னவனா தெரியுமா நீ கும்பிடாதப்பா நான் தான் உன்ன கும்பிடணும் நீ தான் என்ன மன்னிக்கணும்னா போன அவன் எதுக்கு ஐயா அப்படி சொல்றீங்களேன்னு அவர் சொன்னாரு. இவ்வளவு நாள் அந்த கடுக்கை என் காதுல கிடந்துச்சு. இது எனக்கு தேவையோ என்று எண்ணி இருந்து விட்டு இப்பதான் புரியுது இதுவும் உனக்கு உதவாது என்று உணர்த்த வந்த கடவுளப்பா நீ. அதனால உன்னை நான் கும்பிடுறேன் என்ன நீ மன்னிக்கணும். மனசு எவ்வளவு உயர்ந்த எண்ணம் உயர்ந்த நோக்கம் உயர்ந்த குணம். இதுதான் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குலம். சென்னையில ஒரு இல்லத்துல தங்கியிருக்கிறார் ஐயா. அந்த நேரத்துல ஒரு வீதி வழியா போகணும் எப்போதும். அந்த வீதி வழியா ஒரு திண்ணையில உட்கார்ந்துக்கிட்டு ஒரு நிர்மாண சாமியாரு போற வர ஆளுகள் எல்லாம் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நாய் போகுது நரி போகுது கழுத போகுது பன்றி போகுது எருமை போகுது இப்படி சொல்லிட்டே இருந்திருக்கேன். சரி சீடர்கள் எல்லாம் வந்து சொன்னாங்க ஐயா இன்னைக்கு அந்த பாதையில போக வேண்டாம் வேற பாதையில போகணும் ஏப்பான்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி ஒரு திட்டிக்கிட்டே இருக்காரு ஒரு சாமியார் உட்கார்ந்து.
திட்டு. அப்படியா அவர் திட்டினா திட்டிக்கிட்டு வாங்க போவோம் அப்படின்னு போனாரா. வள்ளலார் அந்த சாமியாரை தாண்டும் போது அவர் சொன்னாரா, இதோ மனிதர் போகிறார் என்று. அப்போ மனிதர்கள் மனிதராக, மனிதர்கள் மாணிக்கமாக, மனிதர்கள் தெய்வமாக வாழ்ந்த வள்ளல் பெருமானார் பாடியதுதான் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. ஆனாலும் அவருடைய நிலை, அவர் இருந்த இடம், இந்த நாடு, இந்த மக்கள் எப்படி இருக்கு என்பது அவர் மேலே வழக்கு. அவர் மேல வழக்கு, வள்ளலார் காலத்துல வழக்கு. எதுக்கு வழக்கு? கடலூர் நீதிமன்ற நீதிபதி அவரு வெள்ளக்காரரு, வழக்கறிஞர் முத்துசாமி ஐயர். நானும் படிச்சு படிச்சு பாக்குறேன், வள்ளலார் என்ன தப்பு பண்ணாலும் எதுக்கு வழக்கு போட்டாங்கன்னு பார்த்தா கூட நினைச்சேன், ஒருவேளை தமிழ்நாட்டுல இருந்த மலையெல்லாம் உடைச்சு அள்ளிருப்பாரோ, இல்ல ஒருவேளை மண்ணெல்லாம் அள்ளி வித்திருப்பாரா, காடு வரையெல்லாம் உடைச்சிட்டாரா, தமிழ்நாட்டு வளங்களை எல்லாம் கொள்ளை அடிச்சிருப்பாரான்னு பார்த்தா அந்த வேலையெல்லாம் அவர் செய்யல. ஆனா அந்த வேலையை செய்யற முறை நல்லா தெரிற அந்த நாட்டுல ஒரு பிரச்சனையும் இல்லாம. ஆனா நாட்டுல பாருங்க, வள்ளலார் பாடிய திருவருட்பா தப்புன்னு வழக்கு நீதிமன்றத்துக்கு வரணும், வந்துருச்சு. வள்ளலார் நீதிமன்றத்துக்கு வரணும் உத்தரவு. வள்ளலார் நீதிமன்றத்துக்குள்ள நுழைகிறாரு, உட்கார்ந்து இருந்த எல்லாரும் எந்திரிச்சு கும்பிடுறாங்க வள்ளலாரு. நீதிபதியும் கும்பிடுறாரு, ஆறுமுக நாவலரும் கும்பிடுறாரு. நீதிபதி கேட்கிறாரு, நீ ஐயா கும்பிட்டான்னு. என்னன்னு தெரியலங்க, அவரை பார்த்தோன்னே கும்பிடணும்னு தோணிருச்சு, என்னை அறியாம கும்பிட்டேன்னாரு. வள்ளலார கும்பிடணும்னு தோணுச்சு, வழக்கு போட்ட அவரே கும்பிட்டாருல்ல. எதிரிக்கு கூட வள்ளலார் பார்த்தா கும்பிடணும் தோணுச்சு. இன்னைக்கு பாருங்க, நமக்கு நிறைய பேரை பார்த்தா கும்பிட தோணும். தம்பி நல்லா இருக்கலாம், அச்சா நல்லா இருக்கலாம் கேட்கிறோம்ல. சில பேரை பார்த்தா கும்பிட தோணுது, சில பேரை பார்த்தா கும்பிட்டு தொலைக்கணும்னு தோணுது. படுத்துறாங்க பதவியில இருந்து, பதவியில இருந்தாலும் படுத்துறாங்க, சும்மா இருந்தாலும் படுத்துறாங்க. ஏழை எளிய மக்கள் படும் பாட்டை யாரு பாடுவா? உலகத்திலே அற்பமானது எதுன்னு அவையாரிட்ட போய் ஒருத்தர் கேட்கிறார், பாட்டி தமிழ் மூதாட்டி, உலகத்திலே அற்பமானது எது? அந்த கிழவி பஞ்சுன்னா. பஞ்சு சரி, அதை விட அற்பமானது எது? துரும்பு. சரி, அதை விட அற்பமானது எது? யாசிப்பவன் அப்படின்ட்டா. அடுத்த கேள்வி எப்படி வைக்கிறான் பாருங்க, பஞ்சு துரும்பு யாசிப்பவன் அப்படின்னா காத்து வந்தா பஞ்சும் துரும்பும் பறந்து போயிருமே, யாசிப்பவன் போக மாட்டேங்கிறானே ஏன்னு கேட்கிறேன். எப்படி கேள்வி பாருங்க, அற்பமானது துரும்பு, பஞ்சு, யாசிப்பவன், காத்து வந்தா பஞ்சும் துரும்பும் பறந்துடும், ஆனா யாசிக்கிற மனுஷன் பறக்க மாட்டானே, என்ன காரணம்னு கேட்டா கிழவி சொன்னா, காத்து நினைக்கிட்ட போனா 5-10 கேட்பானு அங்கிட்டு போவங்க. போதகம் என்பது தான் உணர்ந்து உள்ளுவது இயற்கை. நமக்கு கொடுத்திருக்க கொடையாக இலக்கியங்கள் எண்ணற்றவை இருக்கு. இருந்தாலும் அடுத்த நிலம் முல்லை நிலம் எல்லாம் வல்ல எம்பெருமானே ஏழுமலை வாசா, நின்னருளாலே எல்லாம் நிறைந்தது எங்கள் ஸ்ரீனிவாசா. எல்லாம் வல்ல எம்பெருமானே ஏழுமலை வாசா, நின்னருளாலே எல்லாம் நிறைந்தது எங்கள் ஸ்ரீனிவாசா. எல்லா கழியும் மாந்தரை காக்க வந்த வேங்கடேசா, கொடுத்த புஷ்கரணியோடு 66 கோடி தேசா. எல்லாம் வல்ல எம்பெருமானே ஏழுமலை வாசா, நின்னருளாலே எல்லாம் நிறைந்தது எங்கள் ஸ்ரீனிவாசா.
சுறுசுறுப்பு. தம்பி மதன், தம்பி ஜெயராஜ், மச்சான் வெற்றிவே, நீ பேர்ல பாருங்க எவ்வளவு அருமையான இறைவனுடைய திருநாமங்கள். சுறுசுறுப்பு உட்கார்ந்ததுல இருந்து விடிகிற வரைக்கும் சுறுசுறுப்போட இருக்கேன். நானும் பார்த்த நாள் முதலா, நான் உங்களை சந்திச்ச நாள் முதல்ல நீங்க அப்படியே தான் இருக்கிறீங்க. இந்த சுறுசுறுப்பு குறையாம நீண்ட ஆயுளோடு தேக ஆரோக்கியத்தை நீங்க எல்லோரும் வாழ நானும் இறைவனை என்றால வேண்டுகிறேன். நீங்க எல்லாம் இல்லை, அவங்க எல்லாம் இல்லைன்னா நாங்க எல்லாம் இல்லை. அதான் யதார்த்தம். நான் மட்டும் தனியா வந்து நின்று போயிட்டேன். பாட முடியுமா? நான் பாடணும்னா நீங்க எல்லாம் இருக்கணும். நீங்க மட்டும் இருந்தா போதுமா? அவங்கள ரசிக்கணும். அப்படி ரசிகர்களாகி அவங்க எல்லாம் முகம் பார்க்கல, அவங்க இல்லைன்னா பொதுவா நம்ம இல்லைங்கிறது நல்லா பேசுறாரு, நல்லா பாடுறாரு. எங்களுக்கு தூக்கம் வராது, சுறுசுறுப்பு தூக்கம் வராது. அதுல சில பேர் படுத்துறது என்ன செய்யுது? சுறுசுறுப்பு இல்லாம இருக்க கூடாது. சுக்குக்கு மிஞ்சிய மருந்து கிடையாது, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின சிவனும் கடவுளும் கிடையாது இந்த மாதிரி. ஏன்னா ஒருத்தர் நடந்து போயிட்டே இருந்திருக்காரு, திடீர்னு மயக்கம் வந்துருச்சு, வெயில் நேரம். சரி எங்கிட்டாவது ஒதுங்கலான்னு பார்த்தாரு, பக்கத்துல போய் படுக்கிறாரு ஒரு ஆலமரத்துல. ஆலமரத்துல படுத்தவர் பாக்குறாரு, பக்கத்துல பூசணிக்காய் உருளையா பூசணி செடி கொடியில காய்ச்சி கிடக்கு. இப்ப அவர் நினைக்கிறாரு பூசணிக்காய் இவ்வளவு பெருசா இருக்கு, ஆனா கொடியில காய்ச்சி இருக்கு. ஆமா, பொருத்தமே இல்லாம இருக்க. படைச்சது யாரு? கடவுள் தானா? கடவுளுக்கு அறிவே இல்லை, கடவுள் முட்டாள் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். கடவுளை முட்டாள்னு சொல்லி படுத்தவன் திரும்ப அப்படி மேல பாக்குறேன், ஆலம்பழம் சிறுசா இருக்கு. சரி, ஆலம்பழம் சிறுசா தானே இருக்கும். இப்ப முடிவே பண்ணிட்டா, இவ்வளவு பெரிய மரத்தை படைச்சு அதுல ஒரு சின்ன பழத்தை வச்சுட்டு சின்ன கொடியில அவ்வளவு பெரிய காய வச்சிருக்கேன். கடவுளுக்கு அறிவு இல்லை, கடவுள் முட்டா. நாட்டுல கொல்ல போய் கடவுளை முட்டான்னு தான் சொல்றேன். ஆனாலும் பாருங்க, அவனும் அப்படி சொல்லிட்டு படுத்து கிடந்தேன். காத்து வந்தது, மரம் அசைந்தது, ஒரு பழம் நழுவி நெத்தியில விழுந்தது. அம்மாடி எந்திரிச்சேன். யோசிக்கிறேன், ஆஹா சின்ன பழம் விழுந்ததுக்கு இந்த வழி வலிக்குது. ஒருவேளை பூசணிக்காய் மேல இருந்து விழுந்திருந்தா நேரம் நம்ம தலை என்ன ஆகுறது? செதர் தேங்காயா போயிருக்குமே. அப்ப கடவுள் மிக உயர்ந்தவன், கடவுள் தான் அறிவாரு, நம்ம தான் புத்தி இடமா யோசிச்சிட்டோமோன்னு அவன் சொன்னான். அது மாதிரி பட்டு இருந்தா அந்த ஜென்மங்கள் இருக்கத்தானே செய்யுது. என்ன செய்ய? ஒருத்தர் அடிச்சு விட்டாரு, ஏன்டா அடிச்சான்னு கேக்குறாரு. நீதான் என்ன திட்டினா அதுதான் உன்னை அடிச்சேன்னு. அவன் ஏன்டா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு நிக்கிறேன், சும்மா தான் இருக்கிறான். எதுக்கு என்ன அடிச்சேன்? நான் எப்படா உன்னை திட்டினேன்னு கேட்கிறேன். இப்ப திட்டல, 6 மாதத்துக்கு முன்னால என்னை திட்டினேன்னு சொல்றேன். ஆட பாய் போயில 6 மாதத்துக்கு முன்னால திட்டினதுக்கு 6 மாதம் கழிச்சு வந்து அடிக்கிறியப்பா, என்னடா சொல்லி திட்டினேன்? 6 மாதத்துக்கு முன்னால நீ என்ன தேவாங்கன்னு சொல்லி இல்ல, அதுதான் நீங்க அடிச்சேன்னு. ஏண்டா தேவாங்கன்னு சொல்லி 6 மாசம் ஆச்சு, இவ்வளவு நாளா என்னடா பண்ணிட்டு இருந்தேன்னு அவர் கேட்கிறாரு இன்னும் பொறுமையா. அவன் சொன்ன, நேற்று தான் நான் தேவாங்க நேர்ல பார்த்தேன்னு. தேவாங்க நேர்ல பார்த்தோன்னு அவனுக்கு புத்தி வந்துருச்சு. வரணும் இல்ல, நல்ல அப்புறம் மனிதனுக்கு பயன் என்ன இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவாங்க பார்த்தோன்னு அவனுக்கு புத்தி வந்துருச்சு. 6 மாதத்துக்கு பிறகு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வருது. ஆனாலும் நமக்கு புத்தி வந்ததா தெரியல. எங்க வாய்ப்பு இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது வாத்தியார்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆசிரியர்னு பேரு. ஆசிரியர்னா என்ன அர்த்தம்? ஆசிரியர்னா குற்றம் இல்லைன்னா களைவது, மாணவர்களுடைய குற்றங்களை களைந்து இந்த சமுதாயத்துல நல்லவனாக வெளிக்கொண்டு வருவது கடமையும் பொறுப்பும் அந்த ஆசிரியர்களுக்கு உண்டு. அதனாலதான் ஆசிரியர் என்று பேர். ஆனா வாத்தியார் நிலைமை அப்படியா இருக்கு. ஒரு வாத்தியார் படிச்சுட்டு வீட்டுல இருந்திருக்காரு, நம்ம வீட்டுக்காரமா ரொம்ப வருத்தப்பட்டிருக்கு. என்னையா வாத்தியாருக்கு படிச்சேன், வீட்டிலேயே இருக்கிற, ஒரு வேலைக்கு போக மாட்டேங்கிறேன் அப்படின்னா வேற ஏதாவது வேலை பார்க்கப்படாதான்னு திட்டிருச்சு. கோவிச்சுக்கிட்டு கிளம்பிட்டாரு, வேற ஏதாவது வேலை பார்க்கலான்னு போயிருக்காரு. போற வழியில ஒரு மாடு கட்டி கிடந்திருக்கு. கட்டி கிடந்த மாட்டுக்கிட்ட ஒரு விளம்பர பதாக இருந்திருக்கு. அந்த விளம்பர பதாகையில மாட்டை சிரிக்க வைக்கணும், அழுக வைக்கணும், அத்துக்கிட்டு ஓட வைக்கணும். இது 3ஐயும் செய்து விட்டால் 1 லட்சம் ரூபாய் பரிசு. சரி, நல்ல வேலையா இருக்கே, போட்டியில கலந்து வாப்போம்னு போயிருக்காரு. பக்கத்துல போய் மாட்டுக்கிட்ட ஏதாவது சொல்லிருக்காரு, மாடு சிரிச்சிருச்சு. அப்புறம் என்ன சொன்னான்னு தெரியல, ஒரே அழுது இருக்கு. அப்புறம் என்ன சொன்னான்னு தெரியல, மாடு அத்துக்கிட்டு ஓடியே போச்சு. 1 லட்சம் ரூபாய் பரிசு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ₹1 பிரயோஜனம்னா வீட்டுல இருந்து 1 லட்சம் ரூபாய் வர்றானே, வரணும் சந்தேகம். திடீர்னு பணக்காரனாங்க எப்படி ஆகிறேன், நம்மளா ஓட்டு போட்டு தானே ஆனாடி யோசிக்கணும். ஆனாலும் பாருங்க, இந்த அம்மா கேட்டோன்னு அவர் சொன்னார், ஒண்ணு இல்லம்மா, ஒரு போட்டி ஒண்ணு அறிவிச்சிருந்தா, ஒரு மாட்டை சிரிக்க வைக்கணும், அழக வைக்கணும், அத்துக்கிட்டு ஓட வைக்கணும். அதுக்காக அந்த போட்டியில கலந்துக்கிட்ட 1 லட்சம் ரூபாய் பரிசு வென்றேன்னு சொல்ல. அம்மா நீ என்னையா சொன்ன மாட்டுக்கிட்ட சிரிக்கிற அளவுக்குன்னு கேட்கிறான் அந்த அம்மா. ஒண்ணு இல்ல, பக்கத்துல போய் உட்கார்ந்து மெதுவா அது காலையில சொன்னேன், நான் தான் வாத்தியாருன்னு தெரியுதான்னு கேட்டேன். நீ எல்லாம் வாத்தியார் ஆக்குங்க அப்படின்னா நக்கலா சிரிச்சிச்சு. அப்புறம் நீ என்னைய படுத்தின பாட்டையும் நான் பட்ட கஷ்டத்தையும் சொன்னேன். அதுக்கே மனசு வெறுத்து போய் அழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மெதுவா கேட்டேன், நீ என்ன வாத்தியார் வேலைக்கு வர்றியான்னு, போதுங்களா சாமின்னு அத்துக்கிட்டு ஓடியே போச்சுன்னா. இன்னைக்கு வாத்தியாருக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. கோயில்ல காலையில பள்ளிக்கூடத்து போற வாத்தியார் ஒரு பிள்ளையார் கோயில்ல 1 மணி நேரமா சாமி கும்பிட்டுருக்கிறாரு. சாயந்தரமா வரும்போது ஒரு தேங்காய் வாங்கி வந்து உடைச்சிருக்கிறாரு. அதை ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் வாரத்துல ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்காரு. வாரம் நிறைய நாள், வெள்ளிக்கிழமை இல்ல சனிக்கிழமை வந்து பாருங்க. ஒரு நாள் கூப்பிட்டு, ஐயா வாத்தியார் ஐயா, என்னங்க வாரத்துல ஒரு நாள் பிள்ளையார விடாம கும்பிடுறிய, காலையில கும்பிடுறிய, தேங்காய் உடைக்கிறிய, என்ன விசேஷம், அப்படி என்ன வேண்டுதல்? இல்லப்பா காலையில போறப்ப கும்பிடுறது எதுக்குன்னா, பள்ளிக்கூடத்துக்கு போறேன், இந்த பயில கல்ல விட்டு வீசிடக்கூடாதுன்னு கும்பிடுறேன். அப்புறம் சாயந்தரம் ஆனோடனே காப்பாத்திட்டியப்பா
பண்ணிடலன்னு தப்பிச்சு வந்துட்டோமேங்கிறதுக்காக கும்பிடுறேன். எப்படி இருக்குது நிலைமை? என்னெல்லாம் எங்க அப்பா பள்ளிக்கூடத்தை கொண்டு விடும்போது வாத்தியார்ட்ட சொன்ன வார்த்தை, ஐயா அந்த பையன் சொல்லி பேச்சு கேட்கறாங்க, தோலை உரிங்க படிக்க வைங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்கன்னு சொல்லி விட்டு வந்தார். அப்புறம் வீட்டு பாடம் எழுதலைன்னா ஏதாவது சின்ன பிள்ளைகளோட சண்டை கிட்ட போட்டுட்டு விட்டுட்டோம்னா வாத்தியார் அடிப்பாரு. அடி வாங்கியிருக்கும்ல, நம்மளே குச்சி ஒடிச்சாரு சொல்லி அடி வாங்க போது பரம்பு குச்சி வச்சிருப்பாங்க. எனக்கெல்லாம் சிலங்கியே தெரிஞ்சிருக்கு. எப்படி அடி வாங்கிருக்காங்க. அப்புறம் இந்த கையை உண்மைதான், இந்த கையை தெரிஞ்சு போச்சு சமூகத்துக்கா இதுல அந்த அளவுக்கு அடி விழுந்திருக்கு பாருங்க. இப்படி இப்படியே கையை எப்படி இழுத்தோம்ல, பறிச்சு பொடிச்சு வச்சு கையை புறங்கையில அடி வாங்கிருக்கோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மள எல்லாம் வாத்தியார்கள் அடிச்சு இங்க இருக்க பெரியவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் வாத்தியார்கள்ட்ட வாங்கின அடிக்கு நம்ம எல்லாம் போய் காவல்துறையில புகார் பண்ணியிருந்தா எந்த வாத்தியாராவது ஊருக்குள்ள நடமாட முடியுமா? பள்ளிக்கூடமே இல்லாம. சரி, ஒருவேளை அவங்க எல்லாம் அடிக்காம இருந்திருந்தா நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருப்போம். அப்ப எவ்வளவு ஒற்றுமை இருந்திருக்கு. இன்னைக்கு வாத்தியார்ட்ட கொண்டு பிள்ளைய விடும்போது அவங்க அப்பா சொல்றாரு, வாத்தியாரையா இந்த பையனை படிக்க வைங்க, எதுக்கு கொஞ்சம் பாத்துங்க, பையன் ஒரு மாதிரியான ஆளு, நாளைக்கு என்ன குறை சொல்லாது. விளங்குமா ஐயா, விளங்குமா? மாணவ சமுதாயத்தை சரியாக நெறிப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்குல்ல. வாத்தியார்களும் ஒழுங்கா நடந்துக்கிறோம், மாணவர்களும் சரியா நடந்துக்கிறோம். அதான முக்கியம், ரொம்ப முக்கியம் இல்ல. அப்படி எல்லாம் இல்லாம இந்த நாடு போற போக்கு, இந்த மக்கள் பண்ற பாடையை நினைச்சு பார்த்தா வேதனையா இருக்கு. இருந்தாலும் இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. ஓரறிவு மரஞ்செடி கொடிகளுக்கு, ஈரறிவு புழு பூச்சிகளுக்கு, 3 அறிவு நீரில் வாழ்வன, 4 அறிவு பறவைகளுக்கு, 5 அறிவு விலங்குகளுக்கு, மனிதர்கள் பல பேருக்குமா. நாவும் மாக்கள் மையறிவினவை என்பது தொல்காப்பியம். எல்லாருக்கும் 6 அறிவு நினைக்கிறீங்களா? இல்ல இருக்கு இருக்கு. யார் பயன்படுத்துறா? அங்கதான் பிரச்சனை. அறிவது அறிவு, உணர்வது ஞானம். என்ன பேசணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டோம்னா அது தெளிவு.
எப்படி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது அறிவு. எப்ப பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு பேரு ஞானம். அந்த ஞான நிலை எல்லாரும் அடைஞ்சிட்டா இந்த உலகத்துல ஏற்றத்தாழ்வு ஏதாவது உண்டா? இல்ல இல்ல. அவ்வளவு சிக்கல் இருக்குங்க. இங்க ஒருத்தர் மகா பண்டிதர், நல்லா படிச்சவர், அவருக்கு ஒரு கெட்ட குணம். யாராவது ஒருத்தர் ஒரு நாளைக்கு சங்கடப்படுத்தியே பார்க்கணுங்கிற ஆசை. ஆமா, சங்கடப்படல இந்த ஒரு சந்தோஷம். என்னடா பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. அன்னைக்கு ஒரு முடி வெட்டிக்கலாம்னு யோசிச்சிருக்காரு. சரி, முகச்சவரம் பண்ணிட்டு முடி வெட்டிக்கலாம்னு போயிருக்காரு. அந்த மருத்துவர் அங்க இருந்திருக்காரு. அவரை போய் பார்த்து, தம்பி முடி வெட்ட எவ்வளவு, முகச்சவரம் என்ன எவ்வளவுனாரு. அவர் சொன்னாரு, முகச்சவரம் பண்றதுக்கு நான் காலனா, முடி எடுக்கிறதுக்கு அரையனாரு. சரி, மண்டையில சவரம் பண்ணிட்டு உட்கார்ந்தாரு. எப்படி பாத்தீங்களா? அப்படின்னா காலனாக பண்ணி போலாம். மொட்டை அடிக்கிட்டு உட்கார்ந்துறாரு. அந்த முடி இறக்கியாரு. உட்கார்ந்தவர் சும்மா முடி அடிக்கிட்டு வரணும்ல, இந்த குசும்பு விடாதுல, ஏற்கனவே படிச்சவர்கள் அதுலயும் யாராவது சங்கடப்படுத்தணும்ல, அப்படின்னு அந்த நாவிதரை சங்கடப்படுத்தணுமேனு வார்த்தையா கேட்கிறேன். ஏன் தம்பி, நீங்க முடி வெட்டுறதை கையை வச்சுதான் வெட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, நாக்குக்கு இந்த வேலைக்கு எந்த தொடர்பும் இல்ல, ஆனாலும் உங்களை நாவிதன் ஒரு வார்த்தை சொல்றாங்களே எதுக்குன்னு கேட்டாரு. அவர் சொன்னாரு, நாங்க ஏன் இந்த மாதிரி முடி வெட்டிக்கிட்டு இருக்க நேரம் கொஞ்சம் நேரம் ஆகும், சும்மா வெறுமனே மூடிக்கிட்டு இருந்தா ஒரு மாதிரியா இருக்கும், அதனால பேச்சு கொடுத்தா உங்களுக்கு அதை கதையை சொல்லி உங்களுக்கு ஒரு தூக்கம் வராம சோர்வு இல்லாம இருக்கிறதுக்காக அப்படி கூட சொல்லியிருக்கலாம் சமாளிச்சார். ஆஹா, சமாளிச்சுட்டாங்க. சங்கடப்பட்ட மாதிரி தெரியலையே, விடக்கூடாது. ரெண்டாவது அவர் கேள்வி கேட்கிறார். அது சரி, முடி வெட்டுறதுக்கு கத்திரி கோல்னு பேர் வச்சிருக்கீங்க, வெட்டுறது கத்திரி கோலம் பேரு நடந்தாலும் சங்கடப்படுத்திக்கிட்டே இருக்காங்க நம்மள அப்படின்னா அவரு பாத்தா, ஐயா என்னன்னு தெரியல, முன்னோர்கள் சொன்னாங்க அந்த வேலையை நாங்க செய்யறது தெரியாது சமாளிச்சார். இதுல இவன் சங்கடப்படலைங்க, விடப்படாது. ஆமா, இந்த ஊருக்குள்ள எல்லாருக்கும் நீ தானே முடி வெட்டுற? ஆமா, எல்லாருக்கும் வெட்டுறது நீ தான், மொத்தத்துல நீ தான் ஊருக்குள்ள பெரிய வெட்டி பயலும் அப்படின்னாரு. ரொம்ப கேவலப்படுத்துறாங்க நம்மள அப்படின்னு அவர் சங்கடப்பட்டு ஒண்ணு காட்டிக்க முடியல, என்ன செய்ய. அப்புறம் பார்த்தாரு, மண்டையில சவரம் பண்ணிட்டு கடைசியா மீசையில கத்தி வச்சு, ஐயா மீசை உங்களுக்கு வேணுமான்னாரு. ஆமா வேணும் வேணும்னாரு. படக்குன்னு வலிச்சு கையில விட்டுருந்தாங்க, வேணும்னு வச்சுக்கங்க. ஆமா ஆமா, பதறி போனாரு. அப்புறம் புருவத்துல கத்திய வச்சு, ஐயா புருவம் உங்களுக்கு வேண்டாம்னாரு. வேணும்னா கையில கொடுத்துருவானே, அதனால வேண்டாம்னாரு. வேண்டாத புருவம் எதுக்கு ஏன்னு வலிச்சு குப்பையில போட்டேன். மூணாவதா கத்திய கழுத்துல வச்சு, ஐயா வேற எதுவும் உங்களுக்கு ஒண்ணு வேணாம்டா சாமி, ஆள வருவான்னு. சில பேர் வாயை வச்சுக்கிறாம வாயை கொடுத்து என்னத்தைய புண்ணாக்கின கதையா போற கதையெல்லாம் இந்த உலகத்துல உண்டு. ஆனா படிப்பு கல்வி இந்த உலகத்துல உயர்ந்த தரமாக இருக்க வேண்டும். அத்தனை விஷயங்கள் நமக்கு உயர்ந்த நோக்கத்தோடு நல்ல தத்துவத்தோடு சொல்லிக் கொடுத்த பாடங்களும் இருக்கிறது. அந்த பாடத்தின் பயனை எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் என்பதுதானே அனைவருடைய கனவும். இருக்கா? நிலைமை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கா? இல்ல இல்ல, ஏற்றத்தாழ்வு எவ்வளவு இருக்கு. அப்படி ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது முருகன் முடிகொண்டிருக்கின்றார். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவருக்கு மேவ வாராது வினை. ஒன்று சொல்றேன், நம்ம எல்லாம் படிக்கும் போது பாட புத்தகத்துல பாட்டி வட சுட்ட கதை இருந்துச்சுல, தினமும் சொல்றேன். இருந்தாலும் ஏன் சொல்றேன், தாய்மார்களுக்கு எல்லாம் தெரியாது. அப்ப என்ன அர்த்தம், பாட்டி வட சுட்ட கதை பாட புத்தகத்துல 1வது 2வதுல அந்த கதையின் மூலமா நம்ம கத்துக்கிட்ட கருத்து என்ன தெரியுமில்ல? என்ன கதை வச்சிருக்காங்க, பாட்டி கிழவி வட சுடுவா, காக்கா ஓடியாந்து கிழவிக்கு தெரியாம தூக்கிட்டு ஓடி போயிடும். தூக்கிட்டு போய் மரத்து மேல வச்சிருக்கோம். மரத்து மேல வச்சிருக்கிற போது ஒரு நரி வரும். நரி வந்து காக்காயை பார்த்து சொல்ல, நீ ரொம்ப அழகா இருக்கிற. காக்காயை பார்த்து சொல்றது யாரு? நரி. அப்ப காக்கா யோசிச்சிருக்கணும்ல, நம்மளை சேர்ந்த இனம் சொல்லி இருந்தா கூட பரவாயில்ல, நம்மளை விட்டு வேற்றுமையான ஒருத்தர் சொல்றேன், சரி அதை விட அழகானவன் சொன்னாலும் பரவாயில்ல, இப்ப சொல்றானே அழகுன்னு நம்பி கேட்டுக்கணுமா இல்லையா? கேட்கல, நம்பிருச்சு. சரி, உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்கு, எல்லாரும் பேசிக்கிறா, ஒரு பாட்டு பாடுன்னு நரி சொல்ல, நம்பி வாயை திறக்க காக்கா வட கீழே விழுக தூக்கிட்டு ஓடி போயிடும். சரி, என்ன படிச்சான்? இந்த கதையின் மூலமா நம்ம கத்துக்கிட்ட கருத்து என்ன, நமக்கு சொல்லி கொடுத்த தத்துவம் என்ன? கிளவியிட்ட திருட சொல்லி காக்கைக்கு சொல்லி கொடுத்து, காக்கைக்கு திருட சொல்லி காக்கைக்கிட்ட திருட சொல்லி நரிக்கு சொல்லி கொடுத்து, இப்படி திருடுற கதையை வச்சு எல்லா பேரும் திருடிட்டு திருடுறேன். நாட்டுல எவனா உண்மையா இருக்கானா? இல்லையே. எல்லா பேரும் என்ன சொல்றது, எங்க எல்லோருமே திருடங்கதான் சொன்னார்ல. எல்லோரும் திருடனா நல்லவர்களுக்கு அந்த வார்த்தை போகுதான்னு கேட்பீங்க. நல்லவர்களுக்கு என்ன காரணம்னா அவங்க வேறு விதமான திருடர்கள். உள்ளங்கவர் கல்வன் இறைவனை சொல்றோமா, அதுபோல நல்ல விஷயமான விஷயங்களை திருடுவது, கவர்ந்து கொள்வது. கவர்தல் என்றாலே திருட்டு என்று ஒரு பேர் வருது. அந்த வகையில் இவர்கள் எல்லாம் மற்றவர்களுடைய பொருளை திருடுபவர்கள். இப்ப என்னாச்சு, இதே கதை சீனாவில் வச்சிருக்கேன். அங்கேயும் ஒரு கிளவி வர சொல்றான். சரி, மனசுல நல்லதை விதைக்கணும், நஞ்சு விதைக்கலாமா? விதைக்கிற விதை என்னவோ அதுதானே வளர்ந்து வரும், செடியாகும், மரமாகும், பழமாகும், காயாகும், இத்தனையும் நடக்குது இல்ல. அவன் வச்சிருக்கான் பாருங்க 1வது 2வதுல. அங்கேயும் காக்கா பாட்டி வட சொல்றான். ஒரு காக்கா வருது, பாட்டிகிட்ட போய் திருட சொல்லி வைக்கலாம் பாட்டம். அந்த கிழவிட்ட போய் பேசுது காக்கா, பாட்டி பசிக்குது, வடை இருந்தா தருவியா? உடனே அந்த கிழவி சொல்றா, பசிச்சா கேட்கலாம்னு சொல்லி கொடுத்துட்டானா. அடுத்து அந்த கிழவி சொல்றா, உன் பசி எனக்கு புரியுது, நான் என்ன செய்ய, விறகு ஈரமா போச்சு, அடுப்பு பத்த வைக்க முடியலன்னா. உடனே காக்கா சொல்லுது, கவலைப்படாத பாட்டி, நான் தங்கி இருக்கிற கூட்டுல ஈரம்
ஈரம் இல்லாத குச்சி இருக்கு, விறகு கொண்டாந்து விறகு கொண்டாந்து கொடுக்குது, உழைக்க சொல்லி கொடுக்குறான். உழைப்பின் பிறகு ஊதியம் வேணும்ல. பாட்டிட்ட சத்தமா கடிச்சு, பாட்டி விறகு கொடுத்தல வடையை கொடு. கிளவி கொஞ்ச நேரம் நின்று வடையை சுற்றி மெதுவா கொடுத்தா வாங்கிட்டு போய் மரத்து மேல உட்கார்ந்துச்சு. சோதனைக்குனால அங்க ஒரு நரி வருது. ஆமா, ஆனா அந்த காக்கா ஏமாறல. எப்படி? ஏன்னா அது இந்தியா காக்கா, குறிப்பா தமிழ்நாட்டு காக்கான்னா வாய போந்திருக்கும். அது சைனா காக்கா. வடைய காலுக்குள்ள வச்சுக்கிட்டு கா 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 என்று கத்தியது. மொத்த காடும் ஒன்று கூடி நரியை அடித்து துரத்தியதாக பாட முடிவடைகிறது. அது பாடமா இது பாடமா? சிந்திச்சு பாருங்க அறிவார்ந்த தமிழ் பெரியோர்களே. நம்ம மாணவர்களுக்கு எது சரின்னு நம்ம சிந்திக்கணும். எங்க போய் சொல்ல 5 வயசுல பிள்ளை சொல்றேன் எங்க அப்பா ரொம்ப நல்லவர், எங்க அப்பாவை பார்த்தா எங்க அப்பா மாதிரி பார்க்கவே முடியாதுங்கிறேன். 10 வயசான சொல்றேன் எங்க அப்பா நல்லவர் தான், இருந்தாலும் அப்பா கத்துவாரு, புத்தி வேணா பிடிக்கல. 15 வயசுல சொல்றேன் எங்க அப்பா, அவங்க அம்மாட்ட போய் சொல்றேன் எங்க அம்மா கிட்ட, அம்மா உன் வீட்டுக்காரன் சொல்லி வை, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுறாரு. ஆமா. அப்புறம் 20 வயசுல அவங்க அம்மா பார்த்து தலையில அடிச்சுக்கிறாங்க. எப்படிமா அந்த ஆளை கட்டிட்டு குடும்பம் பண்ண நடக்குதா இல்லையா? உண்மை. அப்புறம் பேரம் பேச்சு எடுக்க போறான், 30 வயசுல சொல்லுவேன் எங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க. அப்பா எது செஞ்சாலும் குத்தம் லூசு மாதிரி பேசுறாருங்க. மண்டையில முடிவெடிக்கிறாங்கன்னா கோடு போட்டு ரோடு போட்டு நாகரிகம் அதுக்கு பேரு, பண்பாடு அதுக்கு பேரு, கலாச்சாரம் அதுக்கு பேரு. நான் கேட்கிறேன் அறிவார்ந்த பெரியோர்களே, கோடு ஓட்டதுனால அறிவு தெளிவு வருதா இல்ல வருமானம் வருதா? ஒரு கண்டாவியும் இல்ல. சிகை அலங்காரம் என்பது முக அழகா காட்டணும், அலங்கோலமா திருறாங்க. கேட்டா நாகரிகம் ஒத்த வார்த்தை முடிஞ்சு வச்சா. அவங்களா செஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கோடு ஓட்டு கூட்டிட்டு வரா. எதுக்கு அந்த கோடுங்க அந்த தாய்க்கும் தெரியாது, இந்த பிள்ளைக்கும் தெரியாது. நம்ம நாட்டு நாகரிகம் கேட்டா ஒத்த வார்த்தை அதேதான். எங்க போய் சொல்ல பள்ளிக்கூடம் படிக்கும் போது ஒரு பாட்டு பாடின, மத்தியான சோறு சாப்பிடும்போது பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ற திருக்குறள் சொல்லிட்டு சாப்பிட்டோம். இன்னைக்கு இருக்கா பள்ளிக்கூடத்துல? சொல்லுங்க அறிவார்ந்த பெரியவர்களே. இல்ல. ஏன் இல்லன்னு நம்ம கேட்டோமா? ஏன் இல்லன்னு நம்ம கேட்டோமா? இல்ல. அவங்க எடுத்தோம்னு சொன்னாங்களா? அவங்களும் சொல்லல, நம்மளும் கேட்கல. பாட புத்தகத்துல இன்னைக்கு ஒரு பாடம் வச்சிருக்காங்க தெரியுமா? எப்படி? சீட்டாடுவது எப்படி என்று. எத்தனை பேருக்கு தெரியும் சீட்டாடுவது எப்படி என்று? பாட புத்தகத்துல வச்சாச்சு. நான் நினைக்கிறேன் இன்னொரு வருஷத்துக்குள்ள எப்படியும் ஜாதகம் காய்ச்சறது எப்படின்னு வச்சாங்க. தட்டுங்க. என்ன செய்ய? இந்த நாட்டோட பெருமை, இந்த மக்களுடைய வளர்ச்சி, மாணவ சமுதாயத்தினுடைய உயர்வு, நல்ல எண்ணம் இல்லையா? நாட்டுல கல்வி வளர்ச்சிக்காக போராடல, விவசாய வளர்ச்சிக்கு போராடல, நீர் மேலாண்மைக்கு போராடல, வருமானத்துக்கு போராடல, சாராயம் கூட விக்கலன்னு திட்டம் போட்டு கூட்டம் போடுறேன். ஏன்டா கூட விக்கலன்னு கேட்டு விளங்குமா இந்த நாடு? இது நியாயம் பேசுகிறவங்க எல்லாம் இதெல்லாம் சரின்னு சொல்ல ஆள் இருக்கு பத்தில. எங்க போய் சொல்ல? நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து ஃபுல்லா அரவணை கோழி முட்டை அம்பிகளை உடைக்க இருந்தாலும் ஆளோളം சோ என்று எங்க அப்பா சொல்லுனார். அந்த வகையிலே எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை, ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பட்சத்து கவனிப்போம். நாராயண சத்தம் பயங்கரமா இருக்கு. ஆளோളം சோ ஐயோ ஜாக்கிரதை. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று.
மிச்சவரா சில்லு சில்லா இருக்கு செட்டியார் இருக்காரு. அது எப்படி? அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டுல 2 பிள்ளை இருந்தா ஒருத்தன் நல்லா சாப்பிடுவேன், ஒருத்தன் சாப்பிட மாட்டேன். ஏன்னா மூத்தது மூளை இளையது காலையில ஒரு பழமொழியே வரும்னா. ஆமா. அப்போ ஒரு பிள்ளை நல்லா சாப்பிடுறவனுக்கு சோறு போட்டா சாப்பிடுவேன், நல்லா சாப்பிடாதவனுக்கு சோத்தை நிறைய போட்டு வச்சா என்ன ஆகுது? சாப்பிட மாட்டேன். அப்பா கேட்பாரு, ஏன் இவ்வளவு சோத்தை போட்டா வந்து சாப்பிட மாட்டானே. சரி விடுங்க, அவன் சாப்பிடாட்டி நமக்கு தான் செல்லு செல்லா இருக்கு. இப்படியே மருவி வந்துருச்சு. அது இல்ல காரணம். சாப்பிடுறதுக்காக பழமொழி வரும், சாப்பிடுறதுக்கு வேற பழமொழி இருக்கு. இப்ப என்னாச்சு? நவகோடி நாராயணன் செட்டியார்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஆமா, அவர் வட்டி கொடுக்குற பழக்கம் இருந்திருக்கு. வட்டி பணம் வசூல் பண்ண போயிருக்காரு. 1 லட்சம் ரூபாய் வசூல் ஆயிருக்கு. 1 லட்சம் ரூபாய் வசூல் பணத்தை வாங்கிட்டு எப்படி கொண்டுட்டு போறது? தனியா அந்த காலத்துல இவ்வளவு செம்மையான பாதைகள்லாம் இல்ல, காடுகள் அதிகம். தனியா போக பயந்தவரு யாரையாவது துணையை கூட்டிட்டு போலான்னு பாக்குறாரு. பக்கத்துல ஒரு பயில்வான் 6 அடி உயரத்துல ஆஜானுபாகுவான தோற்றம். அவன்கிட்ட போய் மெதுவா பேசுறாரு செட்டியார். தம்பி, எங்க ஊர் வரைக்கும் எனக்கு துணைக்கு வரையா, உனக்கு காலனா சம்பளம் தரேன் அப்படின்னாரு. அவனும் சரின்னு சொல்லிட்டான். இப்ப காலனா சம்பளம் கொடுத்து துணைக்கு அவனை கூட்டிட்டே போறாரு. போற வழியில ஐயா பசிக்கிட்டு சாப்பிட்டு போயிருவேன். சரி சரி சாப்பிடுப்பா அப்படின்னா ஒரு உணவகத்தை கொண்டு சாப்பிட விட்டா அவன் 10 சொத்தை ஒத்தாளா தின்னேன். அதிகமா சொத்தை தின்னாலும் புத்தி வேலை செய்யாது தெரியுமா? மந்தம் உண்டாகும். இப்ப சாப்பிட்டு 2 பேருமா கை போயிட்டே இருக்கா. பாதி சாமம் வந்துருச்சு. போயிட்டு வந்தேன். அவர் பாதிச்சாம அமாவாசை விட்டு பாதிச்சாமத்துல காட்டு வழியா போறது இந்த பயில்வான் சொல்லுவேன் செட்டியார்கிட்ட, ஐயா ரொம்ப பயமா இருக்கு, நான் இதுக்கு மேல வர மாட்டேன், விட்டுருங்க, நான் அப்படியே ஓடி போறேங்க. ஏண்டா ஒன்ன நம்பி கூட்டிட்டு வந்தா நீ பாதிச்சாமத்துல என்ன விட்டு போறேங்கிற? ஐயா தம்பிக்கு வா, இங்கிட்டு போனாலும் பாய்த்துறோம் போகணும், இங்கிட்டு போனாலும் பாய்த்துறோம் போகணும். அதனால இன்னும் யாருக்கும் வேண்டாம், நம்ம 2 பேரும் செடி மரவுல இருந்துட்டு விடிய காலம் போயிடுவோம்ப்பா, உனக்கு காலனா சம்பளம் கூடுதலா தரேன்னு. சரின்னு ஒத்துக்கிட்டேன். இப்ப 2 பேரும் போய் ஆளுக்கு ஒரு செடி மரவுல உட்கார்ந்தாச்சு. செட்டியாருக்கு தூக்கம் வரல. ஏன்? மடியில காணும். வழியில பையன் இருக்கும்ல, 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கா இல்லையா? இவன் வெறும் பையன் உட்கார்ந்து வட்டி தூங்கிட்டேன். தூங்கினவன் அப்படி தூக்கத்துல கிடந்தவன் அங்கே கிடக்கப்படாது. உருண்டு பாதைக்கு வந்துட்டேன். பாதைக்கு வந்தா பாதி சாமத்துல ஒரு 5-6 களவாணி பேரு அந்த வழியா வர வந்தவங்க இவனை தாண்டிக்கிட்டு போக, தாண்டினதுல ஒருத்தன் இடிச்சுட்டேன். இடிச்சவனாலும் சும்மா போகக்கூடாது. பின்னால வந்தவனுக்கு சொல்றேன், டே பாத்து வாங்கடா, பணமரம் ஒண்ணு கிடக்குன்னு சொல்ல. பாத்து வாங்கடா, பணமரம் ஒண்ணு கிடக்குன்னு சொல்ல. பின்னால வந்தவனும் தாண்டும் போது இடிச்சு விட்டு அவனும் அதே சொன்னான், டே பாத்து வாங்கப்பா, பணமரம் ஒண்ணு கிடக்குன்னு சொல்ல. என்னதான் விரும்ப எல்லாரும் ரோசம் வராதா? ஆமா வந்து ஒண்ணும் ஆக போறது இல்ல. இருந்தாலும் வறட்சி எந்திரிச்சாட்டே, யாரா என்னை பணமரம் சொன்னது? பணமரத்து மடியில காலனா காசு இருக்குமா? யாரா என்னை பணமரம் சொன்னது? பணமரத்து மடியில காலனா காசு இருக்குமான்னு சத்தம் போட்டேன். போனவங்களுக்கு சுதாரி பதிவு பணம் வச்சிருக்காமல இருக்கு அப்படின்னு திரும்ப வந்து பலான்னு ஒரு அரை என்ன வச்சிருக்க கூட காசு அப்படின்னு வாங்கினா அது காலனா இருட்டுக்குள்ள அது காலனாவா அரையனாவான்னு தெரியல. அவங்க எப்படி பாத்துக்கிட்டு இருக்க வாய வச்சுட்டு சும்மா இருக்கல. சில பேருக்கு வாயும் சரியில்லை, வாய்தாவும் சரியில்லை. அவன் சொல்லுவேன், என்ன போய் காசு செல்லுமா செல்லாதான்னு பாத்தீங்களா? செல்லும் செல்லாதுக்கு செட்டியார் செடி மரம் இருக்காரு, அவர் தான் கொடுத்தாரு, போய் கேளுங்க. செட்டியார் உயிருக்கும் அவளை வச்சு எப்படி இருக்கு பாருங்க. கூட சேர்ற ஆளுகளால வர்ற துன்பம் எப்போதுமே நட்பு உயர்ந்த நட்பா இருக்கு. நட்புல 5 அதிகாரம் வச்சார் வள்ளுவர். நட்பு நட்பாராய்தல், நட்பு கூட நட்பு தீ நட்பு வச்சாருல. அது மாதிரி நட்போட இருக்கணும். நல்ல நட்பாக ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் 6 அறிவு இருந்தும் பயன்படுத்தாமல் வாழுகிற இந்த தமிழ் சமூகம் ஏன் இப்படி ஆனது என்றுதான் வேதனையான விஷயம். பொண்ணு எடுத்தவங்க பொண்ணு கொடுத்தவங்க சம்மந்தி. எனக்கு 2 சம்மந்தி. சம்மந்தி தானே? அவர் சம்மந்தின்னு சொல்றேன். ஆமா, நானும் சம்மந்திமே அவரும் சம்மந்திப்பாரு. வாங்க சம்மந்தி சாப்பிட்டு போவான்னு சாப்பிட்டு போறேன். சம்மந்தின்னு சொல்லக்கூடாது. சம்மனா நல்ல மந்தினா குரங்கு, வாங்க நல்ல குரங்கு அப்படின்னா அவரை ஆமா குரங்கு அப்படின்னு சாப்பிட்டு அப்படியே சொல்றாங்க. சம்பந்தி. தமிழ் எவ்வளவு உயர்ந்த மொழி. தமிழ்ல இல்லாத சொற்களோ எந்த இதயமோ வேற எந்த மொழியிலையும் கிடையாது. அப்படி சம்பந்தின்னு சொல்லாம சம்பந்தின்னு சொல்லணும். தாமதமா வந்து என்ன சொல்லலாம்? யாராவது இந்த வரைக்கும் மாத்திருக்கலையா? நான் மேலைக்கு மேல சொல்றேன். நீங்க லேட்டுன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். லேட்டுனா என்ன அர்த்தம்? செத்து போனவங்களுக்கு அர்த்தம். வார்த்தை ஆங்கில வார்த்தை லேட்டுனா செத்து போறது. ஆனா அதை விடாம புடிச்சுட்டு தொங்குறீங்க. தாமதமா வர்றாரு அப்படி சொல்லுங்க. தாமதமா ஏன் வந்தீங்க? காலம் கடந்து ஏன் வந்தீங்க? காலத்தை நேரத்தை ஏன் இப்படி வீணாக்குறீங்க? அப்படி கேளுங்க. அது தவறு இல்லை. ஆனால் லேட்டுன்னு சொல்லக்கூடாது. லேட்டுனா இறந்த வார்த்தை. நீங்க பாமர மக்களாகி இந்த மக்கள் சொல்லலாம். 77 ஆண்டு சுதந்திர இந்தியா 78வது ஆண்டு கொண்டாட போறோம். இன்னைக்கு வரைக்கும் இந்த மக்களை பாமர மக்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. தெரியுமா இல்லையா? பாமரர்கள்னா என்ன அர்த்தம்? படிக்காம அறிவு தெளிவு இல்லாம 77 ஆண்டு சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டு காலமா இந்த மக்களை பாமரர்களாக வச்சது யாரோட குத்தம்? ஆண்டவன் குத்தமா? ஆண்டவங்க குத்தமா? நமக்கு தெரியாது. நமக்கு அதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. இந்த மக்கள் சிந்திக்கவே மாட்டேங்குது. அதான வேதனையா இருக்கு. அப்ப லேட்டுன்னு அப்போ சொன்னா கூட பரவாயில்ல. இந்த நாட்டுல உயர்ந்த அதிகாரி கூட சொல்றேன் லேட்டுன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாட்டுல தமிழ் வளர்த்த லட்சணம் அப்படி இருக்குன்னு அர்த்தம். நாங்க தான் தமிழ் வளர்த்தவங்க. பதில் சொல்லுங்க. 5 லட்சம் பேருக்கு எழுத படிக்கிறது இல்ல தமிழ்நாட்டுல. தமிழர்களாகிய நாம வெட்கப்பட வேண்டாம்.
வெக்கி தலைமுடிய வேண்டாம். தமிழர்களுக்கு 5 லட்சம் பேருக்கு எழுத படிக்க தெரியவில்லை தமிழ். எவ்வளவு வேதனையான விஷயம். இசை தமிழ் இங்க நடக்கிற நாடகம் வள்ளி திருமணம் தமிழ் கடவுள் இயலிசை நாடகம் முத்தமிழ் முழங்கும். இங்கேயும் தமிழ் ஒழுங்கா இல்ல, அங்கேயும் தமிழ் ஒழுங்கா இல்ல. நீங்க சரியா இருந்தா எங்களை கேள்வி கேட்கலாம். ஆனா எல்லாம் ஒரே மாதிரி இருந்தா யாரு கேள்வி கேட்கறது? நிலைமை எப்படி ஆகி நிக்க பத்தியா எங்க போய் சொல்ல. ஆனாலும் இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது இந்த இடத்திலே ஆளுநரும் சோ என்று வள்ளி காவல் காத்துக் கொண்டிருப்பதை பார்த்தால் அஞ்சலை செந்தாழம் பூவில் வந்தாடும் செந்தாழம் பூவில் வந்தாடும் என் மீது ஓடுதம்மா பேசுதம்மா தமிழ்நாட்டில் மட்டும் 463 இடங்களிலே நிலத்தடி நீர் இறங்கிருச்சு. பெரும் வறட்சியை உண்டாக்க போகுதுன்னு தமிழ்நாடு அரசே அறிவிக்குது. 463 இடங்களிலே. அதுல எங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல ஆலங்குடி பகுதியில இறங்கிருச்சு. ஆய்வு பண்ணி ஊர் பேரோட ஒவ்வொரு மாவட்டம் வச்சிருக்கேன். எந்தெந்த மாவட்டத்துல தண்ணீர் குறைஞ்சிருச்சு. ஆனா இப்படி ஒரு சூழ்நிலையான நேரத்துல ஆனாலும் பாருங்க, இயற்கை விவசாயம் செய்யக்கூடியவர்கள், தமிழர் வேளாண்மை செய்யக்கூடியவர்கள் நீர் ஆதாரத்தை எப்படி பெருக்கலாம், நீர் எப்படி செய்யலாம்னு ஞானப்பிரகாசம் ஐயாவுடைய தலைமையில ஒரு குழு இயங்கிக் கொண்டிருக்கு. தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழர் வேளாண்மை வரப்பை உயர்த்தி கட்டி இந்த நாட்டுல நீர்நிலைகளை உருவாக்கணும். தண்ணி தானே மிகப்பெருமையா பஞ்சமா இருக்கு. அவர் சமூகம் சொன்ன மாதிரி ஒரு வண்டி கொண்டு தயார் பண்ணீங்க 5000 ரூபாய் ராமநாதபுரம் மாவட்டம் 5 இடம். அதை பத்தி அவர்கிட்ட பேசுவோம். அதனால நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. அதை தேடுறது இல்ல, அதை சிந்திக்கிறது இல்ல. நாடு தமிழ்நாடு, நாமெல்லாம் தமிழர்கள், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. அங்க பாத்தீங்களா 2 மாடு கூட்டி ஒருத்தர் மாட்டு வண்டி ஓட்டுறாரு அப்படின்னு ஒரு அழகா மின் விளக்குல இந்த ஒளிபெருக்கி நிலையத்தார் படிச்சிருக்காரு. அந்த படத்துக்கு மனித வாழ்க்கைக்கு ஒரு தொடர்பு இருக்கு. தெரியுமா எப்படி? மாட்டு வண்டி 2 மாடு கூட்டி ஓட்டுறாரு.
அந்த கதைக்கும் இந்த ஓடம் இந்த மனித வாழ்க்கைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. எப்படி? மாட்டுக்கு அறிவு இருக்கு, மாட்டு வண்டிக்கு அறிவு இல்லை. அதனாலதான் அது சித்து பொருள், அது அஜித்து பொருள். சித்துனா அறிவு உள்ளது, அஜித்துனா அறிவு இல்லாதது. அறிவில்லாத வண்டியை அறிவுள்ள மாட்டோடு சேர்க்கணும். மாடு நினைச்சாலும் போய் வண்டியில சேர முடியாது, வண்டி நினைச்சாலும் மாடோட சேர முடியாது. அப்ப ரெண்டையும் சேர்த்து வைக்க மாட்டின் வண்டியின் உரிமையாளர் ஒருத்தர் இருக்காரா, மாட்டையும் வண்டியும் பூட்டிடுறாரு. பூட்டினோன்னு மாடு நான் போற பக்கம் தான் போய் வண்டி நான் வர முடியாது சொல்ல முடியுமா? ஆனாலும் அவர் ஓட்டுவார். ஓட்டுறவரு எங்க போய் மாடு அவுக்கணுங்கிறது அவருக்கு தான் தெரியும். அதானே இயல்பு, அதானே யதார்த்தம். எவ்வளவு தூரம் ஓட்டணும், எந்த இடத்துல அவுக்கணும், எப்ப அவுக்கணுங்கிற கணக்கு உரிமையாளராகிய மாட்டு வண்டியை ஓட்டுறவர். அது போல சித்தாகிய அறிவில்லாத இந்த உடம்புல அறிவுள்ள ஆன்மாவை செலுத்தி மூக்கணாங்கராகிய சுடுமுனா நாடியை பிடிச்சிருக்கான் இறைவன். எவ்வளவு தூரம் ஓட்டணும், எங்க ஓட்டணும், எப்ப அவுக்கணுங்கிற கணக்கு அவன் கையில இருக்கு. இப்ப மாட்டு வண்டிக்கு நமக்கு ஒரு பொருத்தம் வந்துருச்சா? அறிவில்லாத உடம்புல அறிவாகிய ஆன்மாவை செலுத்தி அதுதான் மாடு வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறான். ரொம்ப வேண்டாம், புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு குழந்தை தவள முடியாத குழந்தை தடுக்கல படுக்க வச்சா அது அழுதுகிட்டே இருக்கும். பக்கத்துல பால் புட்டி இருக்கும். பால் புட்டி நினைக்கும் புள்ள அழுதுன்னு சேருமா? இல்ல புள்ளதான் போய் பால் புட்டி எடுத்து குடிக்க முடியுமா? ஊற்றுறதுக்கு தாய் இருக்கிறான். அதனாலதான் இறைவன் தாயினும் சால பரிந்துன்னு பாடுறான். இறைவன் நமக்கு எத்தனையோ விதைகளை, நமக்கு விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆன்மீக வழியாக. ஆனாலும் கடைபிடித்தேன் கொள்வாரில்லை என்று வல்லலார் சொன்னது போல ஆகிவிடாமல் நல்லதை கடைபிடிப்போம். அதனால யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்றும் பிறந்தர வாரா என்றார் கனியன் பூங்குன்றார். எந்த ஊரு? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமையில் உள்ள மகிபாலம்பட்டி. அந்த சின்ன கிராமத்தில் பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகன் தான் யாதும் ஊரே யாவருங்களில் தீதும் நன்றும் பிறந்தர வாரா. எங்க இருக்கு தெரியுமா? ஐக்கிய நாடுகள் ஒன்றியமான ஐநாவில் இருக்கு. ஐநா சபையில் இருக்கு தமிழ். நம்ம நாட்டில் எத்தனை ஜனாதிபதிகள் இருந்திருக்கிறார்கள், இருக்கிறார்கள், இருப்பார்கள். எந்த ஜனாதிபதிக்கு தமிழ் மீது பற்றில்லை, தமிழ் மீது ஆர்வம் இல்லை, தமிழ் மீது விருப்பம் இல்லை. ஆனால் நமது பக்கத்து மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு தான் தமிழ் மீது ஒரு மோகம் இருந்திருக்கும் போது தமிழ் அவ்வளவு மிக முக்கியமாக இந்த இலக்கியத்தை அங்கே பேசினார். மிரண்டு போன வெள்ளக்காரனை அமெரிக்கா நயாகரா நீரருவி உள்ள நுழைய போது வச்சிருக்கான் தமிழ்ல நல்வரவுன்னு அவர்களும் மதிக்கிறார்கள். ஜப்பானிய பல்கலைக்கழகம் யாதும் ஊரே யாவரும் என்று வாசகத்தை அவனும் வச்சிருக்கார். 2 வாசகத்தை, ஒன்னு அவர்கள் மொழி, இன்னொன்று நமது மொழி. அடுத்த செருசலேம் கிறிஸ்தவர்கள் வந்த இடம் 10 கட்டளையை மொழிபெயர்த்து உலக மொழியில் தேர்வு செய்ய நிறைவாக நம்ம மொழி தாய்மொழி இன்றும் கல்வெட்டு இருக்கு. சிங்கப்பூர் உள்ள நுழையில போத வச்சிருக்கான். என்னன்னு அழகாக அறிவிப்பு செய்யறான், சாங்கி விமான நிலையம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. சிங்கப்பூர் ரூபா நோட்டு பார்த்திருக்கீங்களா? 3வது இடத்துல தமிழ் இருக்கு. இந்திய ரூபா நோட்டு வச்சிருப்பி எடுத்து பாருங்க எத்தனாவது இடத்துல தமிழ் இருக்குன்னு. ஆனால் உலக நாடுகளிலே 6 நாடுகளிலே ஆட்சி மொழியாக இருக்கு தமிழ். பல நாடுகளிலே அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக இருக்கு தமிழ். என அறிவார்ந்த தமிழ் பெரியோர்களை தமிழ்நாட்டில் தமிழ் என்னவா இருக்குன்னு நீங்க யோசிங்க. ஒண்ணு வேண்டாம், எல்லா மாநிலத்திலையும் அவரவர் தாய்மொழியில படிச்சா பட்டம் பெறலாம். எல்லா மாநிலத்திலையும் அவரவர் தாய்மொழியில படிச்சா மட்டுமே பட்டம் பெறலாம். ஆனா தாய்மொழியே தேவையில்லை, படிக்காமலே பட்டம் வாங்கலாம். கொடுமை நம்ம தமிழ்நாட்டுல. எப்படி இருக்கிறோம் நாம எல்லாம் தமிழர்கள்? எங்களை விட்டு ஆளுநர் பேசுறதுக்கு சவுடா பேசாது இருக்கேன். இதுக்கெல்லாம் பதில் வாய்ப்பு இருக்கா? எங்க போயிட்டு இருக்கு இந்த நாடும் இந்த மக்களும்? தமிழ் என்ன ஆச்சு? உலகத்துல ஜெர்மன்ல ஆரம்பிச்சுட்டேன் 100 கோடி ரூபாய்க்கு தமிழ் ஆராய்ச்சி கழகம். உலக நாடுகள் எல்லாம் தமிழை போற்றுகிறது. யார் வீட்டுல தமிழ்ல இருக்கா? லண்டன்ல பசுமாடு அம்மானு கத்துதான். என்ன கொடுமை? லண்டன் மாடுன்னா அம்மானு கத்தலாமா? மம்மின்னு கத்திருக்கணும், இல்லைன்னா மதர்னு கத்திருக்கணும். அம்மானு கத்தி பிடிச்சி என்ன அர்த்தம்? அதுக்கு தெரிஞ்சிருக்கு தமிழ் மொழியினுடைய சிறப்பு. லண்டன் மாடு தமிழை மதிக்குது. தமிழ்நாட்டில் பல எரும மாடுகள் தமிழ் தமிழ் என்று சொல்லி தமிழை அழிச்சதுதான் மிச்சம். என்ன இருக்கு? தமிழ நாட்டிலையும் தமிழ் இல்ல, தமிழ நாட்டிலையும் தமிழ் இல்ல, தமிழ வீட்டிலையும் தமிழ் இல்ல. யார் வீட்டுல தமிழ்ல பேர் இருக்கா? யாசிகா, அபர்ணா, பிருத்திகா, தர்ஷினி, மகிஷா, சர்மா, குர்மா, பர்மான்னு பேர் வச்சுக்கணும். சொல்லுங்க. யாசகம்னா பிச்சை, யாசிகான்னா பிச்சைக்கார, மகிஷான்னா எரும மாடு, தர்ஷினின்னா இதெல்லாம் கூட விடுங்க. நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களை நம்மளோட பிள்ளைகளுக்கு வச்சிருக்கோம். காந்தி, நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ், சிவாஜின்னு பேர் இருக்கு இங்க. அதே மாதிரி நம்ம நாட்டுல கப்பலோட்டிய தமிழன், பாரதி, வாவுசி எத்தனை பேர் இருக்கு? அவன் அந்த பேர் எல்லாம் அவங்க வச்சிருக்காங்களா? இல்ல இல்ல. அப்ப நீங்க எப்படி கொடுமை? அங்க உள்ள அத்தனை சாமிக்கு இங்க கோயில் கட்டிட்டான். நம்மளோட காளி கற்பனுக்கு அங்க கோயில் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. எங்க போய் சொல்ல எப்படி இருக்கு நிலவரம்? ஆனாலும் தமிழ் வளர்க்க நாதி இல்லாத இருந்தாலும் தமிழ் தன்னைத்தானே தகவமைத்துக் கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட தமிழ் உலகத்துக்கே மூத்த மொழி. தமிழ் நம்மை வாழ வைக்கும் மொழி. என்னை நன்றாக இறைவன் படைத்தனும் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்சையலும் சிலப்பதிகாரம் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சங்கே புலன். எவ்வளவு பெருமையான தமிழ்! பெரிய புராணத்துல சுந்தரரை பார்த்து இறைவன் சிவன் சொல்லுகிறார், சுந்தரா அச்சனை பாட்டே ஆகும்,
இறைவனுக்கே பிடித்த மொழி தமிழ். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. 12 சோதிர்லிங்கம் மொத்தம். அதுல 1 மட்டும் தான் தமிழ்நாட்டில் இருக்கு, குறிப்பா ராமேஸ்வரத்தில் இருக்கு. மீதம் 11 வடநாட்டில் இருக்கு. அப்பேற்பட்ட சிவலிங்கம் சிவபெருமானுக்கே மதுரைக்கு வந்ததுனால அவ்வளவு பெருமையா திருவிளையாடல் புராணம். மதுரையிலே தமிழுக்காக சங்கம் வைத்தார்கள் 4 சங்கம். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், கடைசியாக பாண்டித்துரை தேவர் என்பவர் அமைச்சார் சங்கம், தமிழ் சங்கம். அப்படி தமிழுக்கு சங்கம் வைத்த மதுரையில இன்னைக்கு பெண்களுக்கு சாராய கடை திறந்தாச்சு. எவ்வளவோ பெருமை. கைதட்டி நாமெல்லாம் கொண்டாட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். சரி, நம்ம கிணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை அம்பிகளை உடைக்க நம்ம அதெல்லாம் தாங்க மாட்டு இல்லை. உங்களுக்கே பிடிச்சி போச்சு, நீங்களே விட்டுட்டு வேடிக்கை பார்க்கும்போது எனக்கு மட்டும் என்ன. நிறைய பேர் கேட்கறாங்க, உனக்கு என்னப்பா யாருக்கு இல்லாத அக்கறை, வந்தியா 4 பாட்டை பாண்டியா சம்பளத்தை வாங்கிட்டு போக வேண்டியா அப்படின்னா எனக்கு என்ன அக்கறைன்னா, என்னை விட போறதில்லை இந்த உலகம், உங்களோட அழிந்து போறதில்லை இந்த பூமி. நாளைய தலைமுறையான பிஞ்சு பிள்ளைகள் எப்படி வாழ போகுது, அத்தனையும் நஞ்சா போச்சு, அத்தனையும் மாறிவிட்டது. யாருனால? எல்லாம் நம்மதான். காரணத்தை உணராமல் நாம் எதையும் கண்டுபிடிக்க முடியாது. நன்மையும் தீமையும் பிறந்தர வாரா என்று ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றார். பெண்கள் டெல்லி வழியாக இந்தி வளர்க்கிறார்கள், கோயில் வழியாக சமஸ்கிருதம் வளர்க்கிறார்கள், கல்வி வழியாக ஆங்கிலம் வளர்க்கிறார்கள், இசை வழியாக தெலுங்கு வளர்க்கிறார்கள். எது வழியா தமிழ் வளர்க்க போறீர்கள் தமிழர்களே? சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரே ஒரு உதாரணம் உங்களை கேட்கிறேன், தயவு செய்து பொறுமையா கேளுங்க. இந்த நாடகத்தை இயற்றியவர் சங்கரதாஸ் சுவாமிகள், டி தவத்திரு ஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகள். அவர் என்ன பண்றாரு, எதுக்காக இந்த நாடகங்களை தமிழ்ல அடிச்சார் தெரியுமா? அவர் வாழ்ந்த காலத்துல சமஸ்கிருதமும் தெலுங்கும் கோல வச்சிருச்சு. நம்ம நாட்டுல தமிழ் ரொம்ப வீழ்ந்துருச்சு. அப்படி தமிழ் மங்கி போயிடணும் அப்படி ஒரு அச்சத்துல அவருக்கு தோன்றியதுதான் இந்த நாடகங்களை. மொத்தம் 60 நாடகங்களுக்கு மேல எழுதியிருக்கிறார். இந்த நாடகங்களை எழுதி மேடை போட்டு நம்ம கிராமந்தோறும் நாடகங்களை கொண்டு தமிழ் மூலமா கொண்டு போய் சேர்க்கிறாரு. அதுல மன மகிழ்ச்சி அடைந்த அப்ப சண்முகி ஐயா, பம்மல் கே சம்பந்தம் முதலியா, அந்த அம்மா கூட சொன்னா வரிசையா யாராருன்னு, இவங்க எல்லாம் மன மகிழ்ச்சி அடைந்து தமிழுக்கு கொடுத்த கொடையாக கருதி எங்க ஐயா சங்கரதாசாமிக்கு நினைவு கலையரங்கம் ஒண்ணு கட்டினாங்க. எந்த ஊர்ல? மதுரை தமுக்க மைதானத்துல. மதுரை தமுக்க மைதானத்துல நினைவு கலையரங்கம், சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவு கலையரங்கம்னு இருந்துச்சு. இருந்துச்சா இல்லையா? இப்பவும் இருக்கு. சங்கரதாசாமி பேர் இருந்துச்சு. என அறிவார்ந்த தமிழ் பெரியோர்களே, இப்ப மண்டபத்தை புதுசா புதுப்பிச்சுட்டு சங்கரதாசாமி பேர் எடுத்துட்டு வேற வேற வச்சாச்சு. தயவு செய்து இதன் வாயிலாக கிராமத்துல நீங்களும் வச்சு வலியுறுத்துங்க. நான் சொல்றேன், என்ன தவிர வேற யாரும் சொன்னதா தெரியல. தயவு செய்து நிர்வாகிகளும் அரசாங்கமும் ஏற்கனவே இருந்த எங்க ஐயா சங்கரதாசாமிகளுடைய பேர் அங்க வச்சீங்கன்னா அவருடைய ஆத்மா எல்லாரையும் ஆசீர்வாதம் செய்யும். 5000 குடும்பங்களுக்கு மேலே அவரை நம்பி நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து இதன் வாயிலாக தமுக்க மைதானத்தில் நினைவு கலையரங்கமான அந்த கலையரங்கத்துக்கு ஏற்கனவே இருந்த பேரை வைங்க. இப்ப ஆங்கிலத்துல மீட்டிங் ஒரு உள்ள அதை பத்தி கேட்கல. 2 வருஷம் ஆச்சு. நான் தான் ஊருக்கு பேசுறேன், தெரியுமா இல்லையா? எங்க போய் சொல்ல, நமக்கு என்னதுக்கு பெரிய போல இப்படியே போயிட்டேன் ஒண்ணு. அதனால காத்திருந்து காத்திருந்து காலங்க போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து புகழி போகுதடி, சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நான் நினைச்சா மதியாகும் அடி. காத்திருந்து காத்திருந்து காலங்க போகுதடி,
அதுலயும் காப்படி அரைப்படி இருந்தா அரிசி இருந்தா ஏதோ புரிஞ்ச முடியாது காய்ச்சி போட்டு என் தாய்மார்கள் சகோதரிகள் நிம்மதியா வீட்டுல இருந்துச்சுங்க. வழியக்க கொண்டு வந்து பெண் சமுதாயம் உயரணும், பெண்கள் நல்லா இருந்தா இந்த நாடு நல்லா இருக்கும், நீங்க எல்லாம் நிம்மதியா இருக்குன்னு எங்க கடன் தர்றோம், நீங்க நல்லா முன்னுக்கு வந்துருங்கன்னு மகளிர் மன்றம் சுய உதவி குழுன்னு ஆரம்பிச்சாங்க. அந்த கடனை வாங்கிட்டு கட்ட முடியாம எத்தனை குடும்பம் தெருவில் தெரியுமா? யாராவது கேட்டாரா? கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு பொழுது விடியும் வாசப்பட்டில் உட்காந்துறாங்க, நெஞ்சு பதறி கட்ட முடியாம. சரி, அது போட்டு சிக்கலை பாருங்க. கட்டி ஒரு குழுவில் இருக்க ஒருத்தர் குழுவோட பணம் எடுத்து ஒருத்தர் கட்டி முடிச்சுட்டாருன்னா வேண்டாம் ஐயா போதும் சொன்னா கேட்க மாட்டீங்க. கடன் வாங்கிட்டு கட்டாயப்படுத்தி கொடுக்குறாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை அதெல்லாம். நியாயமா சொல்லுங்க. நீங்க வேண்டாம் விட வேண்டிய. ஆமா, கட்டாயப்படுத்தி நீங்க வாங்கினாத்தான் மொத்தமா எல்லாரும் கொடுப்போம். நிர்பந்தப்படுத்துறேன் அயோத்தியப்பள்ளி இந்த சனின்னு ஒரு கூட்டம் கேட்கும் தடுக்கணும் இதெல்லாம். அப்ப ஏழை எளிய மக்கள் என் தாய்மார்கள் நிம்மதியா வாழ வழி இல்லை. மொத்தத்துல எல்லாரையும் கடனாளி ஆக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நாடு அவ்வளவு பணக்கார நாடு இந்தியா. இன்னைக்கு 150 லட்சம் கோடி கடல்ல இருக்கு. யாரு காரணம்? காவாலி பயல்களோட என்ன சாமியார்கள்ட்ட அவ்வளவு பணம் இருக்கு. எந்த சாமியாராவது ஒண்ணும் இல்லாம இருக்கானா? அந்த காலத்துல சாமியார் பூரா ஒண்ணும் இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்கு. எல்லாரும் சமைச்சு சாப்பிட்டோமா, இப்ப சோம்பேறித்தன மன்னனுக்கு வந்துருச்சு, விலங்குகளுக்கு வந்துருச்சு. சுற்றுலா போற மனிதர்கள் என்ன பண்றாங்க? அந்த யானை அப்படி ஏதாவது விலங்குகளுக்கு எல்லாம் கொண்டு பழங்களை கொடுத்து பழக்கியாச்சா? அது பாருங்க ஆள் இல்லாத நேரம் காத்துக்கிட்டே இருக்கு. யாராவது வரமாட்டாங்க. இப்ப சிங்கம் காட்டுக்கே ராஜா சிங்கம் இல்லையா? சிங்கம் யோசிக்குது, என்னத்தை வேட்டையாடி சாப்பிட்டா. அதுக்கு ஒரு எடுபடி ஒரு ஆள் வச்சிருந்துச்சு. அது நரி. சிங்கத்துக்கு எடுபடி ஒரு நரி இருந்துச்சு. நரியை கூப்பிட்டு சிங்கம் சொல்லுது, போய் தலைவருக்கு பசிக்குது, சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணணும். அது தலைவருக்கே காட்டுக்குள்ள ஓடுது. ஆகா, பசிக்கிறாங்களே, ஏதாவது பண்ணணுமே, இல்ல நம்மளை கொண்டுருவானேன்னு பயந்துக்கிட்டு காடெல்லாம் அடைஞ்சிச்சு. ஒண்ணு சிக்கல, கடைசியா ஒரு கழுதை சிக்கிருச்சு. ஆஹா, கழுதை சிக்கிருச்சு. ஆனாலும் கழுதைகிட்ட போய் எப்படி பேசுறது? எப்படி? நான் சிங்கத்துக்கு பசிக்குதான், நீ வா, உன்னை கூட்டிட்டு போனா வருமா? கழுதைக்கு ஓடி போயிடாது. இப்ப நரி தந்திரமா பேசுது போய், என்ன கழுதை யாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? நானும் நல்லா இருக்கேன். உங்களுக்கு தான் இன்னைக்கு பொழுது முடிஞ்சது யோகம் நினைக்கிறேன். எனக்கு யோகமா? எப்படி? என்ன பாரு யோகம் வரும்னு எல்லாரும் படம் முடிச்சு போட்டுருந்தாங்க. எனக்கே யோகம் முடியல. என்ன காரணம்? ஒண்ணு இல்ல, காலையில பாருங்க, இன்னைக்கு தலைவர், நம்ம தலைவர் இருக்காருல்ல சிங்கம், அவர் ரொம்ப காலமா தலைவரா இருந்துட்டாராம். இனிமே என்னத்த தலைவரா இருந்தா வேற யாரையாவது தலைவரா வைக்கலாம்னு யோசிச்சிருக்கிறாரு. அப்புறம் யார தலைவரா வைக்கலாம்னு யோசிச்சிருக்கிறாரு. 24 மணி நேரமா யோசிச்சதுல உங்க பேர் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அதனால உங்களுக்கு தலைவர் பதவி கொடுக்கணுமா, என்னோட கூட்டிட்டு வர சொல்லி என்னை அனுப்புனாருன்னு சொல்ல கழுதை நம்பிருச்சு. ஏன்னா தலைவர் பதவியில சும்மா கிடைக்கும். அதனால கழுதை வந்துச்சு. சிங்கம் பசியோட இருந்து எட்டி பிடிக்க போச்சு. கழுதை பயந்து ஓட ஆரம்பிச்சு. காது 2 அத்துக்கிடுச்சு. காது அத்துக்கிட்டு கழுதை ஓடுது. நரி பின்னால என்ன கழுதை யார பொசுக்குன்னு ஒடியாச்சு. என்னப்பா நீ? அவன் பதவி கொடுப்பேன் தலைவர் பதவின்னா, நான் அதை நம்பி வந்து கடைசியா காதை பிடிச்சி அத்துக்கிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. காதையா எடுத்தாரு தெரியுமில்ல உங்களுக்கு. நீங்க தலைவர் ஆயிட்டீங்கன்னா தலையில கிரீடம் வைப்பாங்க. அப்படி கிரீடம் மகுடம் சுட்டும் போது காது இருந்தா இடைஞ்சலா இருக்கும். அதை சரியா வைக்கணும்ல, அதுக்காகத்தான் காதை எடுத்தாருன்னு சொல்ல கழுதை நம்பிருச்சு. தலைவர் பதவி இல்ல. ஆமா, 2வது முறையும் வருது. 2வது சிங்கம் பாஞ்சிச்சு. கழுதை தப்பிச்சோட நினைச்சு வாழை அத்துக்கிருச்சு. வாள் இல்லாம கழுதை ஓடுது. பின்னாலே நரி ஓடி போய், என்ன கழுதையார பொசுக்குன்னு ஓடியாச்சு அப்படின்னு கேட்டா அப்பவும் சொல்லுது, போயானி முதல்ல காதாத்தான் இப்ப வாழாத்தான் இருக்கிறது, உயிர் ஒண்ணு அதையும் விட சொல்லியாங்க. அதுக்கு நரி சொல்லுது, ஒண்ணு இல்ல, ஏன் காதை எடுத்தாருன்னு சொன்னா, அது மாதிரி எதுக்கு வாழை எடுத்தா தெரியுமா? நீங்க தலைவர் ஆயிட்டீங்கன்னா உங்களை சிம்மாசனத்துல உட்கார வைப்பாரு. நீங்க உட்காரும் போது வாழை இருந்தா இடைஞ்சலா இருக்கு. அந்த இடைஞ்சல் இல்லாம நீங்க சௌரியமா உட்காரணும்னு வாழை எடுத்தாருன்னு சொல்ல கழுதை நம்பிருச்சு. ஏன்? தலைவர். இப்ப 3வது முறையா கழுதை வருது. 2 தடவை தப்பிக்க விட்ட சிங்கம் சும்மா இருக்குமா? 3வது தடவை கழுதை ஒரே அடி கழுதை செத்தே போச்சு. கழுதை செத்தோன்னு நரிக்கு உத்தரவு ஓடுது. சிங்கம் தூக்கிட்டு போ, தோலை உரிச்சு உடல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் தலை, நாக்கு, மூளை, உடல், ஈரல், தாம்பரங்க எல்லாம் கொண்டு வந்துச்சு. நரி கொண்டு போய் கழுதையை உரிச்சு எல்லாத்தையும் பக்குவமா எடுத்து வச்சுட்டு கழுதைக்கு இருந்த மூளை எல்லாத்தையும் நரி தின்னுட்டு பாக்கி எல்லாம் கொண்டு வந்து சிங்கத்துக்கிட்ட வச்சுச்சு. சிங்கம் பாக்குது, ஈரல், தாம்பரங்க, குடல், கறி, நாக்கு, தலை, எங்கடா மூளையை காணு அப்படின்னு சிங்கம் பதறுது. நரி நக்கலா சிரிச்சிச்சு. ஏன்டா சிரிக்கிற? என்ன தலைவரா நீங்க? கழுதைக்கு மூளை இருந்திருந்தா 3 தடவை என் பேச்சை கேட்டு வாங்கிட்டு வந்து சாகுமான்னு. கழுதைக்கு மூளை இருந்திருந்தா என் பேச்சை கேட்டு வாங்கிட்டு வந்து சாகுமா? மூளை இல்லாத கழுதை நீங்க மூளை எடுக்கிட்டு இருக்கீங்க. எப்படி பத்தியலா? கதைப்படி கழுதைக்கு மூளை இருந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் தின்னது நரி. இங்க என்ன வித்தியாசம்? ரொம்ப பேர் நரி வேஷம் போட்டு நம்ம மூளையெல்லாம் தின்னுட்டு
பல விதமா ஆக்கி வச்சதுதான் நடக்குது. இருந்தாலும் உண்மை சில பேருக்கு பொறுக்க முடியாது. ஏன்னா தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் இறுதியிலே தர்மம் வெல்லும். இருந்தாலும் காலதாமதம் காரியத்திற்கு கேடு. காவலன் அவனை சந்திப்போம். பிறகு நமது கழகத்தை வேண்டும். சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிற்கு ரொம்ப நல்லவர், நல்ல குணத்தவர். அவர் சந்திப்போம். நிறைய கருத்துக்கள் அவர் பேசுறாரு பாருங்க. அதனால நல்ல விஷயம். பப்புன் எதை வேணாலும் பேசி போறது இல்லாம மக்களுக்கு ஏதாவது சொல்லணுமே நினைக்கிறாரு பாருங்க. பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் தரும் என்றார் சுத்தானந்த பாரதியார். அது போல நல்ல விஷயத்தை பேசுற எல்லாத்தையும் கேட்கணும். கேட்க மனதில்னா போயிடும்.